ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் நந்தன் அரசர் ஆகிறப்ப தான் அந்த குழந்தைய எடுத்தோம் அப்படின்னு சொன்ன உடனே மூரா பழைய காட்சியெல்லாம் நினைச்சு பார்க்கறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். மூரா சந்திரனை வளர்த்த தாய அந்த குழந்தையோட கையில ஏதோ தழும்பு இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. இதை கேட்ட சந்திரனும் அவர் கையை பார்க்குறாரு. சீக்கிரம் சொல்லு அப்படின்னு மூராவும் சொல்றாங்க. இது எப்படி தெரியும் அது இருந்தது அப்படிங்கிறாங்க. அவனோட கையில இந்த மாதிரி தழும்பு இருக்கும், இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மூரா சந்திரனோட கையில இருக்கிற அடையாளத்தையும் அதாவது தழும்பையும் வரைஞ்சு காமிச்சிட்டு இந்த அடையாளம் தானே அவன் கையில இருந்தது அப்படிங்கிறாங்க. சந்திரன் அவர் கையில இருக்கிற அடையாளத்தை பாக்குறாரு. ஆமா, இந்த மாதிரி அடையாளம் தான் அவன் கையில இருக்கும், ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சந்திரனை வளர்த்த தந்தை சொல்றாரு. அவன் கழுத்துல ஒரே போல ஏதோ செயின் அணிஞ்சிருந்தானா அப்படின்னு மூரா கேட்ட உடனே ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க யாரு அப்படிங்கிறாங்க. உன்னோட தாய் தான். இதை கேட்டு சந்திரனும் அதிர்ச்சியாகிறாரு. மூரா பல விஷயத்த சொல்றாங்க. அந்த இருந்து என் குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மாட்டு தொழுவத்துல நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு மூரா சொன்ன உடனே தாங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனோட வளர்த்து தந்தை கேட்கிறாரு. மூரா, நான் இப்ப ஒரு கைதி தான், ஆனா அதுக்கு முன்னாடி நான் பிலிப்பிலிவனத்தின் ராணி சூரியகுத்தரோட மனைவி, என் பேர் மூரா அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்க வளர்த்த குழந்தை என்னோட குழந்தை, சூரியகுத்தரோட வாரிசு, பேர் சந்திரகுப்தன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல சந்திரனும் அதிர்ச்சி ஆகுறாரு. சந்திரன் சிறைச்சாலைக்கு வந்துட்டு தப்பிச்சு போன காட்சி காட்டுறாங்க. என் பையன் இங்க வந்துட்டு போனான், ஆனா விதி அவன் தான் என்னோட பையன்னு தெரியாம போயிருச்சு, அவனை ஆசீர்வாதம் பண்ண முடியல, அவனை நான் கட்டித்தளவும் முடியல அப்படின்னு மூரா சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு என் புதன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படி சந்திரனை வளர்த்த தாயிட்ட கேக்குறாங்க. அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு, நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுனா அவன் நிச்சயமா இங்க வருவான், ஆனா அவன் இங்க வந்தானா அவங்க இவனை கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க வளர்த்த தாய். மூரா, அவன் நிச்சயமா இங்க வருவான், தாயின் அவமானத்துக்கும் தந்தையோட படுகொலைக்கும் பழி வாங்கறதுக்காக நிச்சயமா வருவான். அந்த நந்தனோட கதையை முடிக்கிறதுக்காக பிலிப்பிலிவனத்துக்கும் மகதத்துக்கும் ஏற்பட்ட அநியாயத்தை எல்லாம் தீர்க்கறதுக்காகவே அவன் இங்க வருவான் அப்படின்னு சொல்றாங்க. மூரா இதை சந்திரனும் கேட்டுக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துல. இதுதான் அவனோட விதி, என்னைக்கு நந்தனை வதம் செய்யறானோ அன்னைக்குதான் என்னோட கால் விலங்கு அவரும், அது வரைக்கும் நான் அவனை என் பையன் சொல்ல மாட்டேன், கட்டி தழுவ மாட்டேன், காத்திருப்பேன் அப்படின்னு மூரா சொல்றாங்க. இதை கேட்டு சந்திரனும் அங்கிருந்து போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.